அனைவருக்கும் வணக்கம். இடுப்பு வலி வந்தால் ஆண்களை பல நோய்கள் சேர்ந்தே தாக்கும். அவை என்னென்ன நோய்கள் என்பது பற்றி பார்ப்போம். ஆண்களுக்கு அடிக்கடி இடுப்பு வலி வந்தால் அது நம் உடலில் உள்ள ஏதோ ஒரு பிரச்சனையை சுட்டி காட்டுகிறது என்று அர்த்தம். பலரும் இடுப்பு வலி வந்தால் நீண்ட நேரம் அமர்வதால் தான் என அதனை சாதாரணமாக எண்ணி விட்டு விடுவார்கள். ஆனால் அடிக்கடி இடுப்பு வலி வந்தால் அது நம் உடலில் ஏதோ ஒரு பிரச்சனையை சுட்டி காட்டுகிறது என்று அர்த்தம். குறிப்பாக ஆண்கள் மருத்துவரிடம் செல்ல பயந்து இம்மாதிரியான வலிகளை கண்டுகொள்ள மாட்டார்கள். கடுமையான இடுப்பு வலியுடன் சிறுநீர் கழிக்கும் போது வலியை உணர்ந்தால் அது சிறுநீர் பாதை தொற்றுக்கான அறிகுறிகளில் ஒன்று. சிறுநீர் பாதையில் ஏற்பட்டுள்ள தொற்றை ஆரம்பத்திலேயே கவனித்து சிகிச்சை அளிக்காவிட்டால் அது சிறுநீரகங்களை மோசமாக பாதிக்கும். இடுப்பு வலியுடன் வயிற்றுப்போக்கு மற்றும் காய்ச்சல் இருப்பின் அது பெருங்குடல் அழற்சிக்கான அறிகுறியாகும். இந்நிலை இப்படியே நீடித்தால் அது உடலின் மற்ற பாகங்களுக்கும் பரவி பாதித்துவிடும். எனவே ஆரம்பத்திலேயே இந்த அறிகுறி தெரிந்தால் மருத்துவரை அணுகுங்கள். வயதான காலத்தில் இடுப்பு வலி வந்தால் அது ஆஸ்டியோபோரோசிஸ் பிரச்சனை இருப்பதற்கான அறிகுறியாகும். எனவே தவறாமல் மருத்துவரை சந்தித்து பிரச்சனையை கூறி தீர்வு காணுங்கள். உங்களுக்கு வலது பக்க அடிவயிறு கடுமையாக வலித்து காய்ச்சல், வாந்தி போன்றவை இருந்தால் அது குடல்வால் அழற்சி இருப்பதை உணர்த்துகிறது என்று அர்த்தம். இந்த அழற்சியை தடுக்க ஒரே வழி அறுவை சிகிச்சையின் மூலம் நீக்குவதுதான். உங்களுக்கு பால்வினை நோய்கள் உள்ளது என்பதை வெளிப்படுத்தும் அறிகுறிகளில் ஒன்று இடுப்பு வலி. அதிலும் மேகவெட்டை நோய் மற்றும் கிளமீடியா போன்றவை இருந்தால் இடுப்பு வலி ஏற்படும். ஆகவே இம்மாதிரியான வலியை சந்தித்தால் உடனே மருத்துவரை அணுகுங்கள். மேலும் வீடியோக்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.